லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போய் போன் வாங்கி பேசுறது. டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? சீக்கிரம் வாடா. உடனே வரேன். அண்ணே அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணனும். உங்க போன் கொஞ்சம் தரீங்களா? என்கிட்ட போன் இல்லம்மா. யாரு இவன்? என்ன ஒரு மாதிரியா பாக்குறான்? எந்த ஆட்டோவையும் காணோம். அம்மா. ஜான்சி பேசுறது கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்க. நீ ஒருத்திய புடிச்சு வச்சிருக்கியே, அவ யார் தெரியுமா? வேண்டாம், மங்காவை ஒண்ணு பண்ணாத. மங்காவை ஒண்ணு பண்ணிடாத. அவளை ஒண்ணு பண்ணாத. வேண்டாம். இங்க பாரு, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு, தயவு செஞ்சு மங்காவை விட்டுடு. சரி, நீயே ஆசைப்பட்டு கேட்டுட்ட, அப்ப முதல்ல ஒன்ன கொல்ல வேண்டியதான். ஜான்சி, மங்காவை கொல்ல நர்ஸ் வேஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவதாமா? அந்த கிரிமினல் இதையே தான் பண்ணிருக்காளா? மங்கா யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். நான் சொல்றத நம்புங்க மேடம். நடிக்கிறியா? இப்பதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. எங்க மங்காவை பார்த்தா நம்ம மாட்டிப்போன்னு பயந்துதான் அந்த கிரிமினல் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாத்திருக்கா. ஜான்சி, யாரோ சொல்லிதான் அவ ஆசிரமத்துக்கு வந்து பாப்பாவை கடத்த பாத்திருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மங்காவையும் கொல்ல பாத்திருக்கா. நீ அவளை நல்லா அடிச்சு விசாரிச்சு பார்த்தனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். கரெக்டா சொன்னீங்கம்மா. இது வரைக்கும் நான் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். அதனாலதான் அவளை எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ அவ தான் குழந்தைய கடத்த பார்த்தா, மங்காவை கொல்ல பார்த்தான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா. டேய் நான் பராபர அவதான். வாடா.
நில்லு. ஏய் நில்லுங்கறல. நில்றி. ஏய் நில்றி. நில்றீங்கல்ல? நில்றி. ஏய் வாடா. ஏய் நில்லுங்கறல. ஏய் சொன்னா கேளு. ஏய் ஓடாத. ஏய் நில்றீங்கல்ல? ஏய் நில்லு. நில்லுங்கல்ல? நம்ம போய் சேர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 10 minutes ஆகும் மேடம். மேடம், அந்த புல்லட் மறுபடியும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வருது மேடம். திரும்பவும் நீ வளராத. நான் உளறல மேடம், நீங்களே திரும்பி பின்னாடி பாருங்க. வாட்? மேடம், ஹர்ஷத் சார் அபிய பத்தி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒரே நேரத்துல 8 விஷயங்கள ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறவங்கன்னு அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திறமை உள்ளவங்க இந்த உலகத்துல ரொம்ப குறைவானவங்கன்னு 100 கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி திறமை இருக்கும். அபி 100 கோடியில ஒருத்தி. மேடம், ஹர்ஷத் சார் அபிக்கு பிரச்சனை கொடுத்தா அவளை பாதுகாக்க அஷ்ட ஜனனமும் வரும்னு சொன்னார்ல மேடம். அதுல ஒண்ணுதான் இப்ப நம்மள ஃபாலோ பண்ணுதோ? ஆட்டோ. தம்பி எங்க போனோம்? என்ன தம்பி எங்க போகணும்னு சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல அது சொல்லுங்க தம்பி. ஏய் சொன்னா கேளு. ஏய் ஓடாத. கான்ஸ்டபிள், மேடம் அந்த அக்யூஸ்ட் பாத்ரூம் போனாலே எங்க இன்னும் காணோம்? இன்னும் வரல மேடம். இவ்ளோ நேரம் என்ன பண்றா? அண்ணே, அண்ணே, இவங்க என்ன கொல்ல பாக்குறாங்கண்ணே. ஏய், பெரிய ஹீரோ மாதிரி அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்காத. அப்புறம் எங்க கிட்ட அடிபட்டே சாவ. ஒழுங்கா போயிரு. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன். போடா. டேய் வேணாம். அடிக்காத சொன்னா கேளு. ஏய் அவ செத்தா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி,
ராஜேஸ்வரி? எங்க சுந்தரி? மேடம், எதுக்காக மயங்கி கீழே விழுந்திருக்க? ஆமா, அந்த அக்யூஸ்ட் எங்க? உள்ள இருக்காளா? மேடம், அவளை பாத்ரூமுக்கு போக சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட அர்ஜென்ட்டா பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்ன கட்டையில அடிச்சிட்டு ஓடி போயிட்டா மேடம். ஓடிட்டாளா? அந்த கிரிமினல் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சதா நான் அப்பவே உன்னை கேர்ஃபுல்லா இருன்னு சொன்னேன். இப்ப நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் மேடம் போனா. சரி, நீ முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போய் காயத்துக்கு பாரு. நான் போய் அவளை பாத்துக்கிறேன். சரி மேடம். ஹேய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி. அண்ணா, உன்னதானே இவ்வளவு நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். மங்கா, நானும் தான் மங்கா. என் பாப்பா எங்க இருக்கு? அது அடடடடடடா, என்ன தங்கம்? என்ன பேசுறாங்க? அண்ணா, அபின்னு ஒருத்தவங்க தான் இத்தனை நாளா ஆசிரமத்துக்கு போய் பாப்பாவை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அபியா? ஆமா அண்ணா, அபி ரொம்ப நல்லவங்க. ஆனா பாவம் அண்ணா, அவங்க பெத்த அந்த குழந்தை முகத்தை அவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். பெத்த புள்ளைய பிரிஞ்சிருக்க வலி ரொம்ப கொடுமையானதுல. அந்த வலியோட அவங்க கோயில்ல இருக்கும்போதுதான் முதல் தடவையா நான் அவங்கள பார்த்தேன். உங்க பாப்பா பசியில அழும்போது அவங்கதான் பால் கொடுத்து பாப்பாவோட பசிய ஆத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நானும் அடிக்கடி பாத்துப்போம். பாப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு எனக்கு பணம் எல்லாம் கூட கொடுப்பாங்க. நான் உங்க வீட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கேன் என்ன. ஆனா அவங்க புருஷனை மட்டும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் குமாரால பாப்பா உயிருக்கு ஆபத்து வராம இருக்க ஆசிரமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது கை குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்னு சுமதி அம்மா ரொம்ப பயந்தாங்க. அப்ப எனக்கு வர வழி தெரியாம அபிய கூப்பிட்டு அவங்கள குழந்தைய பாத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. தாம் பெத்த புள்ள மாதிரி பாப்பாவ அவங்கதான் நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா. அபி மட்டும் இல்லனா பாப்பாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு. அண்ணா, என்னண்ணா ஆச்சு? எதுக்கு நான் அலறீங்க? என் பாப்பா இவ்வளவு நாள் என் பக்கத்திலேயே இருந்திருக்கு. அது கூட தெரியாத பாவியா நான் இருந்திருக்கேன். பாப்பா உங்க பக்கத்துல இருந்துச்சா? என்னண்ணா சொல்றீங்க? நீ சொன்னிய அபி, அவன் என் ஒய்ஃப் தான். அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? அபி உங்க ஒய்ஃபா? தான் கழுத்திலேயே ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தேடினானா. அந்த கதையாயிடுச்சு என் கதை. என் நேரம் என்கிட்ட எல்லாத்த பத்தியும் சொல்ற அபி பாப்பாவை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லல. ஒருவேளை சொல்லியிருந்தா நான் பாப்பா அபி எல்லாம் எப்பவோ ஒண்ணு சேர்ந்திருப்போம். இந்த போராட்டத்துக்கே அவசியம் இருந்திருக்காது. அண்ணா, அபி பாப்பாவை பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்த காரணமே நான் தான். அண்ணா, அபி எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் அபி பாப்பாவை பத்தி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு. அண்ணா, பாப்பாவை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானே. தெரியும், ஆனா அவன் எங்க போனா, பாப்பாவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அண்ணா, அபியும் பாப்பாவை தேடிதான் போயிருக்காங்க. அவங்களுக்கு வேணா போன் பண்ணி பாக்குறீங்களா? நான் கால் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அபி போனை எடுக்கவே இல்லை.
ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இனி போலீஸ்காரிட்ட மாட்டணும், நம்மளை கொன்னே போட்டுருவா. இப்பா ஆட்டோ பிடிச்சாவது வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஹலோ ருத்ரா மேடம், ஐ எம் ஹாப்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் சென்னைக்கு வந்திருக்கேன். அப்படியா? எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐ நீட் யுவர் ஹெல்ப் சார். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? ஓகே ருத்ரா மேடம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். நீங்க இப்போ எந்த ஏரியால வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நான் இப்ப டி நகர் கிட்ட வந்துட்டு இருக்கேன் சார். 1 செகண்ட் மேடம். ஆனா இந்த பக்கம் போனா ஏதாவது ஆட்டோ இந்த கிடைக்குமா? பக்கமா போனீங்கன்னா கிடைக்கும். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஐயோ டிரைவரை காணுமே. ஐயோ இந்த ஆள் எங்க போய் தொலைஞ்சான்? மறுபடியும் நடக்கணுமா? ஐயோ சுபா கடவுளே, ஒரு ஆட்டோ கூட வரமாட்டேங்குதே. ஆஹா ஆட்டோ வருது, வந்தா மறைச்சு ஏறிட வேண்டியதான். ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. கைகான் குப்பம் போப்பா. 150 ரூபா ஆகும். இருக்கா? என்ன நம்பாத மாதிரி கேக்குற? அதெல்லாம் இருக்கு, போ போ. மேடம், டி நகர் பக்கத்துல தான் எங்க சர்வேலன்ஸ் ஏரியா இருக்கு. நான் எங்க ஆபீஸ்ல இருந்து சிசிடிவி கேமரா வழியா அந்த ரூட்டை செக் பண்ண முடியும். அதனால நீங்க கார்லயே அப்படியே நந்தனம் ரூட்ல வாங்க. ஓகே ஓகே சார். டிரைவர், நீங்க நந்தனம் ரூட் வழியா போங்க. சரிங்க மேடம். மேடம், நான் சிசிடிவி கேமரா வழியா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேமராவை கிராஸ் பண்ணி போவீங்க. அப்போ உங்க பின்னாடியே வர பைக்கோட நம்பர் கேமரால ரெக்கார்ட் ஆயிடும். அதை வச்சு உங்களை ஃபாலோ பண்றது யாரு என்னன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், நீங்க அவளை கண்டுபிடிச்சி உங்க போலீஸை வச்சு உடனே அவளை பிடிச்சிருங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க கேமரா பக்கத்துல வந்துட்டீங்களா?
மேடம், உங்க கார் போறத நான் பார்த்துட்டேன். மேடம், உங்க காருக்கு பின்னாடி எந்த பைக்கும் வரலையே மேடம். புல்லட் வரலையா சார்? ஏன் பின்னாடி தான் சார் புல்லட் வந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆனா சிசிடிவில ரெக்கார்ட் ஆவலையே மேடம். எப்படி சார் ரெக்கார்ட் ஆகாம போகும்? நான் வர கார் ரெக்கார்ட் ஆயிருந்தா கண்டிப்பா அந்த புல்லட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கணும்ல. இல்ல மேடம், நான் வேணா உங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜா அனுப்புறேன், நீங்களே பாருங்க. சரி, நீங்க அனுப்புங்க. ஆ.